Hi students, good morning. Welcome to today's class. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது term 1ல உள்ள first lesson, there is nothing but measurement. இந்த measurement அப்படிங்கிற lessons வந்து 6th 7th 8th மூணு கிளாஸ்க்குமே சேர்ந்து ஒரே டாபிக்ல தான் வரும். So common now I am taking the class for both 6th standard, 7th standard and 8th standard students. Before starting the session, class ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி a small request, children, you please take your hints note. What is in the hints note? A small size note. You please take that note for the science class, because நான் கிளாஸ் எடுக்கிறச்ச உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்னு தோணித்து அப்படின்னா சின்னதாக நீங்கள் ஒரு ஹின்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஹின்ஸ் எடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த லெசன் டாப்பிக்கில் எழுதிக்கோங்க. நான் எடுத்துகிட்டு இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஹின்ஸாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் எடுத்துட்டிங்க அப்படின்னா திஸ் ஹின்ஸ் நோட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த லெசனை ரிவைஸ் பண்ணுறச்ச அந்த ஹின்ஸ் நோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வெல்கம் டுடேஸ் கிளாஸ். நேம் ஆஃப் அ லெசன் இஸ் மெஷர்மெண்ட். காமனாக சப்ஜெக்ட் லெசன் மிஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இனி சின்சியராக சீரியஸாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. The name of a lesson is measurement. Just I want to know what is mean by measurement. மெஷர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா இருந்தால் தான் இந்த லெசனுக்குள்ளே உங்களால் போக முடியும். ஸோ வாட் இஸ் மீன் பை மெஷர்மெண்ட்? மெஷர்மெண்ட்னா என்ன? உங்களுக்கு இப்போ இமேஜினேஷன் வரும், மிஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. மெஷர்மெண்ட்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, மிஸ் ஒரு ஸ்கேல், யா மிஸ் ஒரு பேலன்ஸ், வெதர் இட் மே பி ஃபிசிக்கல் பேலன்ஸ் ஆர் டிஜிட்டல் பேலன்ஸ், யா அப்சல்யூட்லி ரைட். அண்ட் தென் உங்களுக்கு மெஷர்மெண்ட் அப்படின்னாலே ஒரு தெர்மாமீட்டர் ஞாபகம், எஸ் இட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னாலே எனிதிங் வி ஹாவ் டு ஃபைண்ட் த எக்ஸாக்ட் குவான்டிட்டி. ஒரு சப்ஸ்டன்ஸோட எக்ஸ்ட்ராக்டான ஒரு குவான்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வெதர் இட் மே பி அ சாலிட் ஆர் இட் மே பி அ லிக்விட் ஆர் இட் மே பி அ டெம்பரேச்சர், ஸ்பீட், எனிதிங். ஏதோ ஒரு விஷயத்தோட எக்ஸாக்ட் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெஷர்மெண்ட்னா ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருச்சு. சாதாரணமாக ஹேவ் டு டோல் யூ டு மெஷர் த லென்த் ஆஃப் த பென். ஒரு பென்னோட லென்த் எவ்வளோ நான் உன்னை கண்டுபிடிக்க சொல்கிறேன் அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்துப்பீங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணிவிட்டு மேம் இட்ஸ் எக்ஸாக்ட்லி 6.5 அந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. ஸோ வாட் ஆர் த டூல்ஸ், வாட் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு டு மெஷர் த ஹைட் அப்படின்னா நீங்கள் அங்கே ஸ்கேலுன்னு சொல்லுவீங்க. ஸோ மெனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் there. It's used to measure the quantity of a substance. For example, solid. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ உங்கள் மம்மி சொல்கிறாங்க, ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு சுகர் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கடையில் போய் எப்படி கேட்பீங்க ஷாப்கீப்பர்ட்ட, அங்கிள் எனக்கு சுகர் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க ஹவு மச் யூ வாண்ட் பேபி கேட்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் சுகர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஹியர் யூ மஸ்ட் மென்ஷன் த குவான்டிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். நீங்கள் சொல்கிறது தான் அங்கே குவான்டிட்டி. அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, அங்கிள் ஐ வாண்ட் 1 kg sugar. Okay, here the 1 is your quantity of a substance. And kg அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, கிலோ கொடுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ ஹியர் kg இஸ் அ யூனிட் ஆஃப் த குவான்டிட்டி. அவ்வளோதான் மெஷர்மெண்ட். ஒரு சின்னதாக ஒரு சுகர் வாங்குறதுல நீங்கள் அங்கிள் ஐ வாண்ட் 1 kg sugar, இவ்வளோ தான் மெஷர்மெண்ட். அந்த 1 is your quantity and kg is your unit. So this is for the solid substance. How did you ask the shopkeeper for the liquid substance like milk? Uncle எனக்கு 1 kilo milk கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? That's not a correct quantity measurement. அது வந்து கரெக்டான குவான்டிட்டி கிடையாது. அப்போ எப்படி கேட்பீங்க, அங்கிள் ஐ வாண்ட் 1 liter milk or I want 1 liter water can. Here 1 is your quantity of the liquid substance and liter is your unit of the quantity. இந்த குவான்டிட்டி அண்ட் யூனிட்ஸ் தெரிஞ்சாலே மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸி. இந்த லெசன் அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி யூ நோ தேர் ஆர் 3 stages ஆஃப் ஸ்டேஜ் மேட்டர். மேட்டர் வந்து 3 ஸ்டேஜில் இருக்கும். தேர் ஆர் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ ஹியர் வெயிட் அப்படின்னு சொன்னாலே தட் இஸ் நத்திங் பட் மாஸ். ஸோ மாஸ் அப்படின்னா வாட் இஸ் அ குவான்டிட்டி, வாட் இஸ் அ மெஷர்மெண்ட் யூஸ்டு அப்படின்னு சொன்னால் கிலோகிராம். யூனிட் வந்து கிலோகிராம், வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பட் அது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த சாலிட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் சொல்லலாம், டிஜிட்டல் பேலன்ஸ் சொல்லலாம், தராசுன்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் அது வந்து வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஹியர் ஜஸ்ட் மெஷர்மெண்ட்.
The measurement is nothing but to identify the exact quantity of your substance. For example, மேம் நீங்கள் சாலிட் சொல்லிட்டீங்க, சாலிடுக்கு எக்ஸாம்பிள் சுகர் சொல்லிட்டீங்க, லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா மில்க் சொன்னீங்க, வாட்டர் சொன்னீங்க. ஓகே, அண்ட் தென் த ரிமைனிங் ஒன் பார்ட் இஸ் there is nothing but temperature. இப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் ஹையாக இருக்க வேண்டாம், ஜஸ்ட் டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. How did you measure your temperature? Which instrument used to measure your body temperature? Here the name of the instrument is thermometer. Am I right? Yes. The instrument used to measure the temperature is thermometer, and the unit is என்னன்னு சொல்லுவோம், ஃபாரன்ஹீட் சொல்லுவோம், இல்லாட்டி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டெம்பரேச்சர் ஆர் வேரியஸ் டைப்ஸ். நீங்கள் இன்னும் 8th ஸ்டாண்டர்டில் டீட்டெயில் ஸ்டடீஸ் படிக்கிறச்ச உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்க்குற அந்த தெர்மாமீட்டர்ஸோட டைப்ஸ் நிறையா இருக்கும். டிஜிட்டல் தெர்மாமீட்டர், லெபார்டரி தெர்மாமீட்டர், கிளினிக்கல் தெர்மாமீட்டர், அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர்ஸ் ஆர் த. அப்போ நீங்கள் ஷேப் ஆஃப் தெர்மாமீட்டர் படிப்பீங்க, அதை அடுத்த பார்ட்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஸ்பீட். ஹவு டிட் யூ மெஷர் த ஸ்பீட்? ஸ்பீடோமீட்டர் இன் வெஹிக்கிள்ஸில் இருக்கிற ஸ்பீடோமீட்டர் வச்சு நம்ம ஸ்பீட் மெஷர் பண்ணுவோம். கரண்ட் எப்படி மெஷர் பண்ணுவோம்? அம்மீட்டர். த யூனிட் இஸ் ஆம்பியர். ஸோ குவான்டிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ வி ஹாவ் டு டிவைட் த குவான்டிட்டிஸ். இந்த குவான்டிட்டிஸ் மெஷர்மெண்ட்ஸ் காமனாக யூஸ் பண்ணலாமா? நோ. எல்லாமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும் போது we have to divide the quantities of the measurement. So there are two types of quantities are there. One is your fundamental quantity and another is your derived quantity. So there are two types of quantities. Measurement vandale have to define the measurement. What is mean by measurement அப்படி நீங்கள் மெஷர் பண்ணணும். சாதாரணமாக உள்ள மெஷர்மெண்ட்ஸ் தான், சாதாரணமாக உள்ள குவான்டிட்டிஸ் தான். Here again the quantities are divided into two types. One is your fundamental quantity and another one is your derived quantity. What does mean by fundamental quantity? அப்படின்னா என்ன மிஸ்? Yes, fundamental quantity is nothing but the normal quantity. ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுற சிங்கிள் குவான்டிட்டிஸ் தான் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்லுவோம். அதில் என்ன இருக்குது? தேர் இஸ் நோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் த குவான்டிட்டிஸ். அந்த குவான்டிட்டிஸில் வேறு அதர் குவான்டிட்டிஸ் எதுவுமே மிங்கிள் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் லென்த் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒன்லி லென்த் மட்டும்தான் இருக்கும். தேர் இஸ் நோ காம்பினேஷன் ஆஃப் பிரெத். அந்த லென்த்தில் பிரெத்தோ ஹைட்டோ கம்பைன் ஆகாது. ஒன்லி செப்பரேட்டாக லென்த் மட்டுமே இருக்கும். லென்த் ஈக்குவல் டு லென்த், ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும்தான் இருக்கும், சிம்பிள் குவான்டிட்டி. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தட் இஸ் யோர் பேசிக் குவான்டிட்டி, தட் இஸ் நத்திங் பட் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இங்கே உன்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிரைவ்டு குவான்டிட்டின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லிங்க் போஸ்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் டு ரெஃபர் இட். அங்கே உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லென்த், மாஸ், டைம். டைம் அப்படின்னா ஒன்லி செகண்ட், மாஸ் அப்படின்னா வெயிட், லென்த் அப்படின்னா மீட்டர். ஸோ இந்த மாதிரி physical quantities are there is the fundamental quantities are there. The quantities was not repeated or it's not combined with the other quantity. சேம் குவான்டிட்டியாக தான் இருக்குமே தவிர அது இன்னும் ஒரு குவான்டிட்டியோட, அதாவது இப்போ செகண்டோட லிட்டர் வந்து மிங்கிள் ஆகாது, செகண்டோட வந்து வெயிட் கேஜி வந்து மிங்கிள் ஆகாது, செப்ரேட்டாக இருக்கும். குவான்டிட்டிஸ் ஆல் செப்ரேட்டட். ஓகேவா? இதுதான் நம்ம இட்ஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி ஒன் குவான்டிட்டி. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் நவ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் டிரைவ்டு குவான்டிட்டி. டிரைவ்டு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஞாபகம், இட் இஸ் அப்டைன் பை சம்திங். அது ஏதோ ஒரு இதுலேருந்து கிடைக்க பெற்றது. இட் இஸ் அப்டைன், அது ஏதோ ஒன்னோட சேர்ந்து புதுசாக ஒன்று வருது, அதை தான் நம்ம டிரைவ்டுன்னு சொல்லுவோம். டெரிவேஷன் சால்வ் பண்ணுவோம் இல்லையா ப்ராப்ளம், இதோடு அதை சேர்த்து ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட், ரெண்டு ரியாக்டன்ட் வந்து கம்பைன் ஆகிட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹியர் த டிரைவ்டு குவான்டிட்டி இஸ் நத்திங் பட் இட் இஸ் அப்டைன்ட் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோடு சேர்ந்து ரெண்டு குவான்டிட்டி சேர்ந்து புதுசாக ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டி சொல்கிறோம்.
மிஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாஸில் நீங்கள் எப்படி எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றும் கிடையாது. ஹியர் ஒன் க்யூட் எக்ஸாம்பிள். த கர்ட் இஸ் obtained ஃப்ரம் த மில்க். நான் சொல்கிறேன், ஒரு தயிர் வந்து ஒரு கர்டு வந்து மில்க்லேருந்து தான் வருது. கர்ட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த மில்க். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஒரு மில்க்லேருந்து ஒரு கர்டு வருது. ஸோ அந்த பேசிக்கான கர்டு வந்து ஒரு மில்க்லேருந்து வருது. அப்போது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட இன்னொரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி சேர்ந்ததுன்னா அதுதான் டிரைவ்டு குவான்டிட்டி. அது சேமாக இருக்காது, வேறு வேறையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லென்த் இன்ட்டு பிரெத். வெறும் லென்த் கிடையாது, லென்த் இன்ட்டு பிரெத். இல்லை அப்படின்னா மோர் தென் ஒன் குவான்டிட்டி, length into breadth into height. 3 quantities are differ but they are combined to give the new one. அதுதான் இங்கே derived quantities அப்படின்னு சொல்கிறோம். Another one example. A silk is obtained from cocoon. cocoon அப்படிங்கிற ஒரு வார்ம்லேருந்து நம்மளுக்கு silk obtain ஆகுது. This is the derived quantity or the fundamental quantity? இது derived இல்லை fundamental quantity-யா? Yes, this is your derived quantity. So இந்த கிளாஸில் உங்களுக்கு மெஷர்மெண்ட்னா என்ன, what is mean by quantities, quantitiesனா என்ன, fundamental quantitiesனா என்ன, derived quantitiesனா என்ன, அதோடைய எக்ஸாம்பிள். இப்போ derived quantitiesயோட எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? மீட்டர் இன்ட்டு மீட்டர், இல்லைன்னா லென்த் இன்ட்டு பிரெத், இல்லை மீட்டர் ஸ்கொயர். ஸோ மோர் தென் ஒன் குவான்டிட்டி கம்பைன் ஆச்சுனாலே நம்ம அதை என்ன சொல்லணும் அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் உங்களை ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறேன். லிசன், ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்? சைடு இன்ட்டு சைடு, எஸ் இன்ட்டு எஸ். Here this is a derived quantity or fundamental quantity. இதை என்ன சொல்லுவீங்க? derived quantity சொல்லுவீங்களா இல்லை fundamental quantity சொல்லுவீங்களா? Yes, this is your derived quantity because more than one quantities are there. Side into side, area equal to side into side. This is coming under the fundamental derived quantity. ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸ் வந்து லைக் பண்ணி படிக்கணும். உங்களுக்கு கிளாஸ் ரூமில் நாங்கள் எப்படி உங்களுக்கு டீச் பண்ணுவோமோ அதே மாதிரி சிந்து மிஸ் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். சயின்ஸ் இஸ் நாட் எ மேஜிக், சயின்ஸ் இஸ் நாட் எ காட், சயின்ஸ் இஸ் எ லிவிங் ப்ராசஸ். சயின்ஸை வந்து லைக் பண்ணி பாருங்கள். கிளாஸ் நடத்துகிறச்ச இன்ட்ரெஸ்ட்டாக அதோடய சேர்ந்து வாங்க. லெசன்ஸ் ஸ்மூத்தாக போகும். எல்லா லெசன்ஸுமே ஈஸியாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். மக்கப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லெசனோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே ஈஸியாக ஹேவ் டு ஃப்ரேம் த சென்டென்ஸ். அப்புறம் எந்த கொஷின்ஸ் கேட்டாலுமே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ சயின்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் த லெசன், அதுதான் முக்கியம். அண்ட் தென் யூ மஸ்ட் ஃபாலோ த ஹிண்ட்ஸ் நோட் while I'm taking the class. This is useful for your future reference. again and again இதே தான் நான் சொல்லுவேன். ஹிண்ட்ஸ் நோட் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடையவே கிடையாது. whether whatever may be the subject, whether the subject may be the English or Tamil or whatever it may be, ஹிண்ட்ஸ் நோட் தான் உங்களுக்கு இப்போது இருக்கிற லாக்டவுனில் ஒரு பெரிய ஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் நோட் போட்டுக்கோங்க. லெசன்ஸ் எடுக்கும் போதே அதை ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஹிண்ட்ஸை வச்சு நீங்கள் என்ன கொஷின் மிஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த லெசனோட நெக்ஸ்ட் ஹாஃப் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங் த கிளாஸ். வி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.